இதே இடத்தில் இதே பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எத்தனையோ முறை உங்களை சந்தித்து பல செய்திகளை பரிமாறிக்கொண்டு தொடர்ந்து உங்களை சந்திக்கும் போதெல்லாம் புதிய புதிய நிலைகளை ஆராய்ந்தும் நாம் நம்முடைய கழகத்தின் சார்பில் சந்திக்கின்ற பல்வேறு திட்டங்களை பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு செய்திகளை பரிமாறிக்கொள்கின்ற அத்தகைய பெரும் பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய வகையிலும் எத்தனையோ முறை இதே இடத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு நான் பெற்றிருக்கின்ற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த ஜனநாயக பெரிய இயக்கத்தின் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றை விளக்கி தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த இயக்கத்தின் வரலாற்றை அறிந்து கொண்டுள்ள உங்களுக்கு மேலும் நினைவூட்ட ஒரு பெரும் கடமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவூர்த்தி உங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற செயல் வீரர்கள், ஆக்கப்படி வருகின்ற அருமை தோழர்கள் அவர்களையெல்லாம் வாழ்த்தவும் அவர்களுக்கெல்லாம் புதிய ஊக்கங்களை தரவும் இந்நாளால் பயன்படும் என்கின்ற அந்த பெருமிதத்தோடு உங்களை இன்றைக்கு நான் சிந்திக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ வால்போஸ்டர் ஒட்டுகின்ற கட்சிகளிலே ஒன்று என்று அல்ல. பத்திரிகைகளிலே விளம்பரம் கொடுத்து நாங்கள் இந்த கட்சியை நடத்துகிறோம் என்று மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் இங்கே குழுமியிருக்கின்ற தமிழர்களின் ஜீவநாடி. திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் திராவிட இன உணர்வு பெற்றாகும். திராவிட இன உணர்வின் என்றாலே சீறி எழுகின்ற சீற்றம் கொள்ளுகின்ற ஒரு கூட்டத்திற்கு பாடம் போதிக்கின்ற பகுத்தறிவு கூடம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகத்தை கண்டாலே சீறுகின்ற சீற்றம் கொள்ளுகின்ற இந்த கழகத்தை தொடர்ந்து நீடிக்க விடக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு சிலர் தமிழ்நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அது தமிழ்நாடு செய்த நவப்பயனா அல்லது தமிழ்நாட்டிற்கு வரப்போகின்ற கேளுகளை உணர்த்துகின்ற அத்தகைய சகோதர குறிப்பாக என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரால் அல்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரால் தொடங்கி தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்றை மேலும்
புதுமையாக்க மேலும் மேலும் இந்த வரலாற்றுக்கு வண்ணம் பூச, இந்த வரலாற்றுக்கு விடுவு காலம் தோன்ற எத்தகைய எழுச்சி நிலைகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை இன்றளவும் வளர்த்து வெற்றிகள், தோல்விகள், வீழ்ச்சிகள் அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லா நிலையும் சமநிலையாகவே கருதி இந்த இயக்கத்தை தியாகம் போட, தியாகத்தில் உரிய இயக்கமாக ஆக்கி வைப்பவர்கள்தான் இங்கே வீற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறறிஞர்கள். அத்தகைய கூட்டம் இந்த கூட்டத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய இயக்கத்திற்கு மேலும் எழுச்சியை உருவாக்க, மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்த ஒவ்வொரு முறையும் பல்வேறு கருத்துக்களை, தேவையான கருத்துக்களை எடுத்து சொல்லி இந்த நாட்டை முன்னேற்றவும், நாட்டை முன்னேற்றுகிற நேரத்தில் நாட்டிலே உள்ள மக்களை நெறிப்படுத்தவும், அந்த மக்களுக்கு தேவையானவற்றை எடுத்து காட்டவும், அப்படி காட்டப்பட்ட கருத்துக்கள் மேலும் மேலும் பண்பாடோடு ஆக்கபூர்வமாக பயன்படுத்தப்படவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீ மன்னிக்க வேண்டும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கூட திருத்தப்பட வேண்டிய ஒன்று. நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் எப்பொழுதுமே என்னை பொறுத்தவரையில் இது நமது கழகம் என்றுதான் சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறே தவிர என்னுடைய கழகம், என்னுடைய இயக்கம், என்னுடைய கட்சி என்று நான் என்றைக்கும் சொன்னதில்லை. நம்முடைய கழகம், நம்முடைய கட்சி, நம்முடைய இயக்கம் என்று சொல்லித்தான் பழக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய இந்த இயக்கத்தை வளர்க்க வேண்டிய பெருங்கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்? அந்த கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய கழகத்தை வளர்ப்பது நம்முடைய குடும்பத்தை வளர்ப்பதைப் போல, நம்முடைய இனத்தை வளர்ப்பதைப் போல, நம்முடைய இயக்கத்தை வளர்ப்பது நம்முடைய மக்களை வளர்ப்பதைப் போல, நம்முடைய மக்களை வளர்ப்பது நம்முடைய கழகத்தினுடைய உண்மைகளை வளர்ப்பது என்ற அந்த அளவில் தமிழ்நாட்டிலே என்னை பொறுத்தவரையில் நான் இந்த இயக்கத்திலே ஏறத்தாழ 90 வயது வரையிலே உங்களோடு இருந்து இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, தொய்வு, தொடர்ச்சி நிலைகள் அனைத்திலும் பங்கு பெற்றவர், எதிர்காலத்தில் பங்கு பெற இருப்பவர். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவு, என்னை போல நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை அன்பழகனார் அவர்களுக்கு தருகின்ற ஆதரவு, இவள் ஏதோ 2 பேருக்கு தனிப்பட்ட முறையிலே தருகின்ற ஆதரவு அல்ல. நாம் என்று சொல்லும் பொழுதுதான் ஒற்றுமையினுடைய அடையாளம் தெரியும். நாம் என்று சொன்னால்தான், என்னுடைய கழகம், என்னுடைய கட்சி என்று சொன்னால் அதில்
உள்ள ஆர்வம் வேறு. நம்முடைய கழகம் என்று சொன்னால் அதிலே இருக்கின்ற ஒற்றுமை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் சொல்லி பாருங்கள், நம்முடைய கட்சியில் சொன்னால் நம் என்று சொல்லும் பொழுது, நாம் என்று சொல்லும் பொழுது இது உதறலும் உள்டும். என்னுடைய என்று சொல்லும் பொழுது உதறல் ஒட்டாது. ஆகையதான் உதறல் ஒட்டுகின்ற அந்த நிலையை இந்த கழகத்தை பற்றி பேசும் பொழுது நம்முடைய என்று சொன்னாலும் நாம் என்று சொன்னாலும் உதறல்கள் ஒட்டுவதைப் போல நம்முடைய ஒற்றுமையை காட்டுவது அந்த பெயர், அந்த சுட்டி காட்டுகின்ற நிலை எல்லாம் நாம் என்பதை இருப்பதை விட, நம்முடைய என்பதை இருப்பதை விட என்னுடைய என்பதிலே இருப்பதில்லை. ஆகையால் நமது கழகம் இன்று நேற்றல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்களால், அவர் வழியில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள், அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய பல்வேறு அம்சங்கள் இந்த இயக்கத்தை வளர்ப்பது மாத்திரமல்ல, இந்த இயக்கத்தினுடைய பெயரை அமைந்துள்ள திராவிடர்களை, தமிழர்களை ஆட்டி படைத்த எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி அந்த எதிரிகளுக்கு பாடகிப்பிக்கின்ற வகையிலே இந்நாள் வரையில் இந்த கழகத்தை நாம் வளர்த்திருக்கிறோம், மேலும் வளர்க்க வருகிறோம். அப்படிப்பட்ட கழகத்தை எந்த வகையிலே வந்தாலும் இதை நடமாட வேண்டுவது நமக்கு நாசம் விளைவிக்கும் என்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அந்த கூட்டத்திலே சில பேருடைய கையில் சிக்கியிருக்கின்ற விளம்பர சாதனங்கள், பத்திரிகை சாதனங்கள், செய்தித்துறை சாதனங்கள், இவைகளெல்லாம் இன்றைய அளவு நமக்கு எதிரிகளாகத்தான் இருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த கூட்டத்திலே இருக்கிற இவ்வளவு பேர், இத்தனை ஆயிரம் பேரை குழுமி இருக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம்? இது உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய இனத்தின் உணர்வுகளை வளர்ப்பதற்காக நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த நாட்டை மேலும் செழிப்படைய செய்வதற்காக நான் நம்மை பயிற்றுவித்திருக்கிறவர்களுடைய பாசறைதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த இயக்கத்தை நான் வளர்க்கின்ற அதே நேரத்தில் இதற்கு வருகின்ற சங்கடங்கள், எதிர்ப்புகள் எவை எவை என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றிய தம்பி ஸ்டாலினும் நம்முடைய அருமை தம்பிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு வாய்ந்த செயல்களை, கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், எந்தெந்த வகையிலெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், செயலில் காட்டவும் போகிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு தோல்விகளும் இந்த இயக்கத்திற்கு ஏற்பட்டாலும் கூட அந்த தோல்விகளை எல்லாம் இடையே இருந்துவிட்டு வெற்றி பாதையிலே இந்த நடந்து கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைத்த அந்த காலத்தில் நம்முடைய ஆசான் தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3 தாரக மந்திரங்களை நம்முடைய நெஞ்சிலே பதிய வைத்து அந்த பதிய வைக்கப்பட்ட அந்த மந்திரங்களை நம்மை வளர்க்கின்ற மகாபீரர்களாக ஆக்கி
இந்த கழகத்தை இந்த அளவு இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நன்றியுள்ள நாம் யாரும் மறந்துவிட மாட்டோம். இந்த கழகம் இன்றைய தினம் மயிலை மாங்குலையில் இவ்வளவு பெரிய பெருங்கூட்டத்தை கண்டு இந்த வெற்றியை கொண்டாடிய அந்த நேரத்தில் நான் வெற்றி என்று சொல்வதற்கு காரணம், நாம் பல கட்டங்களில் பல நேரங்களில் பல நிகழ்வுகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் என்றாலும் கூட அந்த வெற்றி வாய்ப்பை இழக்கிற நேரத்திலே கூட அது தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு ஒரு உணர்ச்சியை ஊட்டக்கூடிய சாதனம் தான். அந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இதை பயன்படுத்தி இந்த இயக்கத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகின்ற சிலையை நாம் காண முடிகிறது. ஆனால் நான் சொல்லுகின்றேன், வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள், நம்மை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். மயிலையிலே இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெருந்தளவு, இந்த கூட்டத்திலே எவ்வளவு பெரிய எழுச்சி. நாளைக்கு பத்திரிகையை பார்த்தால் ஒரு சில பத்திரிகை, நான் எல்லா பத்திரிகையும் சொல்லவில்லை, வயதிருக்கின்ற சில பத்திரிகைக்காரர்கள் என்ன எழுதுவார்கள், என்ன செய்தி போடுவார்கள். நேற்று மயிலாப்பூரில் நடைபெற்ற கைலாதேவி கூட்டத்தில் மக்களே வரவில்லை என்று சொல்லுவார்கள். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நாம் மக்கள் வரவில்லை என்றால் அவர்களுடைய பாஷையில் தேவர்கள் வந்தால் போலும் என்று கருதி கொள்ள வேண்டும். அவர்களுடைய பாஷையில் அதை நாம் பெருமையாகத்தான் எடுத்து கொள்ள வேண்டும். ஆரவே வரவில்லை என்று சொல்லுவது இன்னொரு கட்சியை, இன்னொரு கூட்டத்தை தாங்கள் எந்த கூட்டம் வளர வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த கூட்டத்தை வளர்ப்பதற்காக, இந்த எழுச்சிமிக்க கூட்டத்தை, இன உணர்வு கூட்டத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் கைச்சாளுகின்ற தந்திரம். நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன், நம்முடைய தோழர்கள், நம்முடைய கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள், என்னையும் பேராசிரியர்கள் மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது இப்படியே புழுகி தழுகிறார்களே, எல்லாரும் பொருளாதாரம் எழுதுகிறார்களே, எனக்கு பரிகாரமே இல்லையா என்று அவர்கள் கேட்பதும், அவர்கள் கேட்காவிட்டாலும் கூட, வாயினால் கேட்காவிட்டாலும் கூட ஜாடையாக எங்களுக்கு உணர்த்துவதும் நாங்கள் புரியாத விஷயங்கள் அல்ல. அவர்களை எல்லாம் நான் சொல்லுவது பொறுமையாக இருங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். எவ்வளவுதான் நம்மை கேவலமாக நம்மை பற்றி பொய்களை எடுத்து சொன்னாலும் கூட அந்த பொய்களை எல்லாம் நாம் ஏற்கவில்லை என்பதை, நம்பவில்லை என்பதை நம்மை போல பொதுமக்களே பலரும் நம்பக்கூடாது என்பதை அழுத்த நிறுத்தமாகத்தான் நாம் சொல்லி வருகின்றோம். அதற்கு நிச்சயம் பலர் உண்டு. அந்த பலனை விரைவில் நாம் காண்போம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எழுச்சியா வீழ்ச்சியா என்ற இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் என்றால், 2 நாளைக்கு முன்பு நடைபெற்ற பொதுக்குழு, அந்த பொதுக்குழு தீர்மானங்களை பற்றி விரிவாக விளக்கமாக பேச இருக்கிறோம். வாருங்கள் மயிலாப்பூருக்கு என்று சொன்ன மாத்திரத்தில் இத்தனை ஆயிரம் பேர் இங்கே குழுவி இருக்கிறீர்கள் என்றால் இது ஒன்றையே போதும். திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் வதைக்க முடியாது, யாராலும் வீழ்த்த முடியாது, யாராலும் புறக்கணிக்க முடியாது. புழுகுகளால்
பொய் மூட்டைகளால் கருணாநிதியும் ஸ்டாலினும் மோதிக்கொண்டார்கள் என்று ஒரு பெரிய புழுகை மயிலாப்பூர் மாங்குள்ளையிலே அவிழ்த்து விட்டதால் நாங்கள் உடனே மோதிக்கொண்டு விட மாட்டோம். நாங்கள் யாரை மோதவிட வேண்டுமோ அவர்களை மோத விடுவதில் பல காலமாக நாங்கள் சமர்த்தர்கள். ஆகவே எங்களை மோதவிட்டு பார்த்து இல்லாததும் பொருளாததும் சொல்லி எங்களை பற்றி, எங்களுடைய குடும்பத்தை பற்றி, எங்களுடைய நட்பை பற்றி, எங்களுடைய இயக்கத்தினுடைய உண்மையான தன்மையை பற்றி திருப்புகிற காரியங்களே யார் ஈடுபட்டாலும் நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது நான் மயிலாப்பூர் கருணாநிதியாக அல்ல, அந்த காலத்து திருவாரூர் கருணாநிதியாக நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். திருவாரூர் கருணாநிதி எப்படிப்பட்டவன் என்பதை அவர்களுக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். திருவாரூர் கருணாநிதி பட்டுக்கோட்டை அழகிரி சாமியிடத்திலே பயின்றவர், ஈரோட்டு பெரியாரிடத்திலே பயின்றவர் மாத்திரமல்ல, பட்டுக்கோட்டை அழகிரியை தளபதியாக ஏற்றுக்கொண்டவர். அந்த தளபதி வழிநடத்து இந்த இயக்கம் வீறு நடை போட்ட அந்த காலத்தை இவர்களெல்லாம் மறந்து போயிருப்பார்கள். நாங்கள் புழுகி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடுவோம், பத்திரிகைகளை பொதுச் செய்திகளை வெளியிட்டு அந்த கழகத்தை பூண்டெடுத்து போகும்படியாக செய்து விடுவோம் என்று சொல்வீர்களேயானால் நான் அவர்களுக்கு சொல்வேன், இதிலே நாங்கள் உங்களை விட வல்லவர்களாக இருப்போம் என்பதை அவர்களுக்கு நான் குழுவத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் கருணாநிதியும் அன்பழகனும் ஒருவருக்கொருவர் தகராறு செய்து கொண்டார்கள் என்று நீங்கள் எழுதினால் எங்களுக்கு அதைவிட இன்னும் அதிகமாக பொய் சொல்லி உங்களை தகுதிப்ப முடியும். அந்த வகையிலே எங்களை நடமாட விடாதீர்கள், அந்த வகையிலே எங்களை எல்லாம் இயங்க விடாதீர்கள். அந்த கரையை கற்றவர்களால், ஆனால் கற்று மறந்தவர்கள், கற்று மறந்த கலையை நாங்கள் மீண்டும் நினைத்து அந்த வழியிலே செயல்பட வேண்டும் என்று காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் அல்லது காங்கிரஸை வளர்க்கின்ற வேறு கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாகவும் இனிமையாகவும் வேண்டுகோளாகவும் விதமானது என்றால் அதை முறியடிக்கின்ற வகையிலும் நான் விழுகின்ற அறைகோல் இதுதான். பொய் சொல்லி ஒரு இயக்கத்தை அழைத்தலாம் என்றால் நாங்கள் அந்த மகா பொய்யை சொல்லக்கூடிய சமர்த்தர்களாகவும் மாறுவோம். அதை மறந்து விடார்கள். எங்களால் அதையும் செய்ய முடியும். எங்களால் உங்களை எந்த வகையில் சந்திப்பது என்று அதற்காக சாதனைகளை உருவாக்கவும் முடியும். ஏனென்றால் இந்த இயக்கத்தை நாங்கள் அரும்பாடுபட்டு வளர்த்திருக்கிறோம். இந்த இயக்கத்தை நாங்கள் பெருங்கட்சங்களுக்கு வளர்த்திருக்கின்றோம். இந்த இயக்கத்தை நாங்கள் தண்டவாளத்தை தலை வைத்து படுத்து வளர்த்திருக்கின்றோம். இந்த இயக்கத்தை வெங்கோடுவை சாக்காட்டிலே இருந்து வளர்த்திருக்கின்றோம். இந்த இயக்கத்தை கட்டி காக்க அரும்பாடுபட்டிருக்கின்றோம். இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக எங்களுடைய பாட்டன் பூட்டன் தாய் தந்தை இவர்களுடைய நலன்களையெல்லாம் பறந்தெடுவிட்டு வளர்த்திருக்கின்றோம். இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு நாங்கள் பட்டக்கால குறைஞ்சவல்ல. இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக எங்களுடைய உற்றார் உறவினரை எல்லாம் இழந்திருக்கின்றோம். எங்களுடைய
பொருள், புகழ் இவற்றையெல்லாம் நாங்கள் அறைவோலிட்டு அதை அழுதலுக்கு, அந்த இயக்கத்துக்கு காப்பாற்றுவதற்கு நாங்கள் அரும்பாடுபட்டிருக்கின்றோம். ஆகவே சிந்திகள் அந்த இயக்கத்தை தியாகம் செய்து வளர்த்த இந்த இயக்கத்தை அவ்வளவு சுலபமாக அழித்துவிடலாம், சில பொய் பத்திரிகைகளால் அதை செய்ய முடியாது என்று கருதியர்களையானால் அந்த பத்திரிகைகள் மகக்கலவு நாடுகிறார்கள் என்பதை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த பகக்கலவையிலேயே நீங்கள் மதக்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் காணுகின்ற பகக்கலவால் நீங்கள் மக்களை ஏமாற்றி அதன் மூலம் இந்த இயக்கத்தை ஏற்றுக்கலாம் என்று கருதுகின்ற அந்த எண்ணத்தால், அந்த கருத்தால் அழிக்க முடியக்கூடியதல்ல. இது பொட்டு பூச்சி அல்ல, உண்மை தேரை அல்ல. இது வளர்ந்திருக்கின்ற ஆழகால நிறுத்தைகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அருமருந்து திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தை நீங்கள் வெகு எளிதாக கிளி என்று சொன்னால் கிள்ளுகின்ற கைக்குத்தான் நஷ்டம், கிள்ளுகின்ற உங்களுக்குத்தான் நஷ்டம். இதை வீழ்த்தலாம் என்று கருதுகின்ற உங்கள் இழப்புக்குத்தான் நஷ்டம். ஆகவே திமுக என்பது தன்னை வளர்த்து கொடுக்கின்ற சில சுயநலங்களை கொண்ட ஒரு இயக்கம் அல்ல. திமுக என்பது இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு இனம், தமிழ் இனம், திராவிட இனம். அந்த இனத்தை மேலும் மேலும் வளம் பெறச் செய்து மேலும் மேலும் அந்த இனத்துக்கு கிளிப்பூட்டி மேலும் மேலும் அந்த இனத்திற்கு ஈடு கொள்ள செய்கின்ற அந்த திறமையை ஊட்டி வளர்க்கின்ற இந்த காலகட்டத்தில் எங்கள் வளர்ச்சியை வீழ்த்த, எங்கள் வளர்ச்சியை மடக்க, எங்கள் வளர்ச்சியை தடுக்க யாரும் விழுகிறவ காணாதீர்கள் என்று பத்திரிகை நடத்துகிறவர்களாக இருந்தாலும் வேறு கட்சி நடத்துகிறவர்களாக இருந்தாலும் யாரும் கனவு காண வேண்டாம். அந்த கனவு மதிக்காது. காரணம், நாங்கள் விஷம் பூண்டு என்ற அந்த பூண்டுகளை ஒழிப்பதற்காக பணியாற்றக்கூடிய, செயலாற்றக்கூடிய, உயிர் கொண்டு இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த இயக்கம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி நடக்கிறதா என்று என்னுடைய நண்பர்கள் பேசுவோடு கேட்டார்கள். ஆட்சி இல்லை, நடக்காது. எப்படி ஆட்சி நடக்க முடியும்? ஆட்சி அமைத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தால் ஆட்சி நடக்கும். ஆனால் இன்றைக்கு நடப்பது ஆட்சி என்ற ஒரு காட்சி. அந்த காட்சியை அறவே அழித்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற இந்த கொள்கைகளை அரியணையில் ஏறச் செய்து திமுக கழகத்தை தொடங்குவதற்கு ஆதரவாக இருந்த அந்த லட்சியங்களை வளம் பெறச் செய்து அந்த லட்சியங்களுக்கு ஈடேற்றம் தந்து அந்த லட்சியங்களை வெற்றியடைய செய்வதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய முயற்சி, எங்களுடைய திட்டம். இந்த திட்டத்தை உருக்குலைக்கலாம் என்று யார் எண்ணினாலும் அவர்களுடைய கனவு பறிக்காது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாபெரும் தேர்தலை நடத்தி முடித்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 11வது முறையாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தொடர்ந்து 11 முறை ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்திருப்பவர்
உலகத்திலேயே தலைவர் கலைஞர் மட்டும்தான். வேறு நாட்டில் எங்கேயாவது வந்திருக்கிறார்களா என்று இரவெல்லாம் கோகுலிலே நுழைந்து புரட்டி புரட்டி பார்த்தேன். இல்லை. ஆகவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டிலே பெறப்போகிற வெற்றியை நம்முடைய தலைவர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 11 முறை என்பது சாதாரணமானதல்ல. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவன் பரமாத்மாவே 10 அவதாரங்கள் தான் எடுத்தான். 11வது அவதாரம் எடுக்கவில்லை. காரணம் 10 அவதாரம் எடுப்பதற்கே டங்குவாறு அறந்து விட்டது அவருக்கு. அதனால்தான் சொன்னான் பரமாத்மா, இனிமேல் என் அவதாரம் இல்லை, கல்கி அவதாரம் தான் கடைசி அவதாரம் என்று டிக்ளேர் செய்து விட்டார். ஆனால் நம்முடைய தலைவர், நம்முடைய பரமாத்மா, அந்த பரமாத்மாவை தோற்கெடுத்து 11வது முறையாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அதுதான் கலைஞர். ராவணேஸ்வரன் சர்வ வல்லமை படைத்தவன். அவனை கம்பன் புகழப்பொழுது சொல்லுவான், வாரணம் பொருந்த மார்பும் வரையினை எடுத்தத்தோடும் நாரத முனிவருக்கு நயம்பட உரைத்தனாவும் மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் என்று அவனுடைய பெருமையை சொல்லுவான். இமயமலையை தூக்கியவன், அஸ்ததிக்கு யானைகளோடு மோதியவன், சங்கரன் கொடுத்த வாளை பெற்றவன். அப்பேற்பட்ட ராவணன் கூட 10 தலைதான் வைத்தான், 11வது தலை அவனால் தாங்க முடியவில்லை. ஆனால் என் தலைவர் இத்தோடா நிற்பார். இன்னும் எத்தனை அவதாரங்கள் வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆகவே நாம் எல்லாம் பூரிக்கிறோம். ஒரு பெருமை என்னவென்றால், இந்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் கலைஞர் காலத்திலே நாம் வாழ்ந்தோம் என்பதுதான் நமக்கு பெருமை. நம்முடைய பேரனும் அவருக்கு பேரனும் சொல்லுவான், எங்கள் தாத்தா கலைஞர் காலத்திலே வாழ்ந்தவர், அவரோடு இருந்தவர், அவர் பக்கத்திலே உட்கார்ந்தவர், அவரோடு பேசியவர் என்று சொன்னால் அதுதான் தமிழன் நாங்கள் சேர்த்து வைத்து விட்டு போகிற சொத்து, சுகம், பெருமை எல்லாம் அதுதான். ஆனால் 11 முறை வந்தார், 5 முறை முதலமைச்சரானார். அதிலே கூட எத்தனை முறை வந்தார் என்பது கூட அல்ல, இந்திய வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார். பொதுவாக ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர்கள் அந்த மாநிலத்துக்குள்ளே எழுதப்படுகிற வரலாற்று ஹிஸ்டரியில் மட்டும்தான் இடம்பெறுவார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாநில கட்சியிலே இருந்து அவர் குமரியிலே நின்று இமயத்திலே கால் பதித்திருக்கிறவர். நான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரமில்லாத காரணத்தால் சுருக்கமாக ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். இந்திய வரலாற்றை எவன் எழுதினாலும் ஒரு 4 செய்திகளை எழுதுகிற பொழுது கலைஞருடைய பெயரை எழுதியே தீர வேண்டும். ஆகஸ்ட் 15, அதே போல் ஜனவரி 26, 2 தினங்களிலே கோட்டையிலே கொடியேற்றுவார்கள். இந்த 2ஐயும் கவர்னர் தான் ஏற்றிக் கொண்டிருந்தார். சுதந்திர காலத்திலே இருந்து முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஏன் அந்த கொடியை ஏற்றக்கூடாது, தேசிய கொடியை என்று கேட்ட முதல் அமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உடனே கேட்டவுடன் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், நல்லதுதானே, ஆகவே ஒரு உத்தரவு போடுகிறேன், இனிமேல் ஆகஸ்ட் 15 கொடியேற்றுகிற உரிமை எல்லா மாநில முதலமைச்சருக்கும் உண்டு என்று சொன்னாரே. எல்லா மாநிலம், பீகாரிலே, பாட்னாவிலே, அசாமிலே, அருணாச்சல பிரதேசத்திலே, ஏன் நம்முடைய மோடி இருக்கிற குஜராத்திலே எந்த முதலமைச்சரும் கொடியை ஏற்றுகிற பொழுது கலைஞரை நினைத்துத்தான் ஏற்ற வேண்டும். எம்ஜிஆர் கூட வந்தார், அவர் கொடி ஏற்றுகிற பொழுது சொன்னார், எனக்கு இந்த உரிமையை வாங்கி தந்தவர் கலைஞர் என்பதற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது, இன்றைக்கு வங்கிகள் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் வங்கி அது உங்களது வங்கி என்கிறானே, ஒரு காலத்தில் அப்படி அல்லது, தனியாருடைய வங்கிகளாக இருந்தது. கனரா பேங்க், எல்லா வங்கிகளும். ஆனால்
இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன வழி என்று எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்து பேசினார்கள். இந்திரா காந்தி தான் பிரதமர். கலைஞர் சொன்னார், ஏன் நீங்கள் வங்கிகளை தேசியமயமாக்க கூடாது என்று. அப்பொழுதுதான் அந்த கூட்டத்திலே டெப்டி சீஃப் மினிஸ்டராக உட்கார்ந்திருந்தார் ஜோதி பாசு. கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கூட கேட்கவில்லை. கேட்ட இந்தியாவில் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர். அம்மையார் அவர்கள் அந்த வங்கிகளை தேசியமயமாக்கியிருக்கிறார். எனவே இந்த வங்கிகள் தேசியமயமாவதற்கு காரணம், முழு காரணம், முதலிலே கோரிக்கை கொடுத்தவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள் எப்பொழுதும் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அதனால்தான் மன்னர் மானிய ஒழிப்பும் போனது. ஒரு நாள் சட்டமன்றத்திலே வரதராஜன் ஒரு கேள்வி கேட்டார். மே தினத்திற்கு ஒரு அடையாளம் இல்லையே என்று கேட்டார். கம்யூனிஸ்டுகள் 23 வருடங்களாக மேற்கு வங்கத்தை ஆண்டார்கள், அங்கு கூட இல்லை. உடனே என்று சொன்னார், ஒரு அடையாளம் நேப்பியர் பூங்காவில் வைக்கப்படும், அந்த பூங்காவுக்கு மேதின பார்க் என்று மாற்றப்படும் என்று சொல்லி வந்து அவரே கொஞ்ச நேரத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆசனத்தில் உட்கார்ந்து ஒரு சித்திரத்தை வரைந்து என் இடத்துல கொடுத்து இதை கொண்டு போய் இதை போய் செய் என்று சொன்னார்கள். ஆகையினால் மே தினத்திற்கு அரசு விடுமுறை, அதுவும் சம்பளத்தோடு கூடிய விடுமுறையை விட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்று முக்கியமாக சொல்லுகிறேன். நம்முடைய நாட்டில் 13 குடியரசுத் தலைவர்கள் இருந்தார்கள். 13 குடியரசுத் தலைவர்கள் இந்த இருக்கிற வரையிலே. இந்த 13 குடியரசுத் தலைவர்களில் 6 குடியரசுத் தலைவர்கள் இவர் ஆசீர்வாதத்தால் வந்தவர்கள். வி கிரி காங்கிரஸ் அப்போது தகராறு, யாரை குடியரசுத் தலைவராக வருவதென்று. இவர் மாநில கட்சியுடைய தலைவர். அவர்கள் சொன்னார்கள், இந்திரா காந்தி தான் பிரதமர், மற்றவர்களாம் தகராறு. சொன்னார்கள், நீங்களே அறிவியுங்கள், எங்கேயாவது உலகத்தில் உண்டா எத்தனை மாநிலத்திலே ஒரு முதலமைச்சர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் என்று அறிவியுங்கள் என்று சொன்னார்கள். கலைஞர் சொன்னார், நான் சென்னைக்கு போய் அறிவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த கோபாலபுரத்திலே உட்கார்ந்து இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் வி கிரி என்று அறிவித்த பெருமை நம்முடைய கலைஞர் அவர்கள்தான். அவரை தோற்கடித்தார் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. 2வது முறை நீலம் சஞ்சீவ் ரெட்டியை குடியரசுத் தலைவராக்கினார். ஒரு நாள் இந்திரா காந்தியை பார்க்க போனார். ஒரு முக்கியமான ஆளை சொல்லி அவர்தான் அடுத்த குடியரசுத் தலைவர் என்று கேட்டார். இது என்ன உங்களுடைய பாரம்பரிய சொத்தா? ஒரு பிற்படுத்தப்பட்டவன் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா வரக்கூடாதா என்று இந்திராவை கேட்டார். யார் இருக்கிறார்கள்? கலைஞர் சொன்னார், உங்கள் அமைச்சரவையிலேயே ஜெயில் சிங் இருக்கிறாரே. உடனே தவானை கூப்பிட்டார். அவர் என்ன ஜாதி? பொற்கொல்லர், பேக்வர்ட். எஸ். உடனே சொன்னார்கள், கருணாநிதி சொல்லிவிட்டார், ஜெயில் சிங் தான் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் என்று. குடியரசுத் தலைவர் ஆக்கியதும் அவர்தான். KR நாராயணன், அப்துல் கலாம், இவர்களெல்லாம் இவர் ஆசி பெற்று வந்தவர்கள். இதை விட இன்னும் வேடிக்கை, யார் குடியரசுத் தலைவர் என்பதற்காக கலைஞர் பேசுவதற்கு போயிருக்கிறார். மத்தியும் பேசிவிட்டு வந்தார். கேட்டோம், நாங்கள் எல்லாம் இன்னும் முடிவாகவில்லை என்றார். கேட்டார் ஒரு கேள்வி சோனியா காந்தியை பார்த்து, ஆண்களே வருகிறார்களே, ஏன் ஒரு பெண் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் வரக்கூடாது என்று முதல் கேட்டார். அதை சோனியா காந்தி ஒத்துக்கொண்டுதான் பிரதிபா பட்டேல் அவர்களை குடியரசுத் தலைவராக்கினார்கள். ஆக இவ்வளவு குடியரசுத் தலைவர்களையும் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்து உருவாக்கிய பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்குத்தான். அதே போன்றுதான் 15 பேர் பிரதமராக இருந்திருக்கிறார்கள். இதில் மொராஜி தேசாய், அதே போன்று சரண் சிங், இந்திரா காந்தி தெரியுமா உங்களுக்கு? நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக என்று சொன்னது. அதே போல் VP சிங், தேவகவுடா. அவர் யார் பிரதமர் என்கிற பொழுது தூங்கி கொண்டிருந்தார். கலைஞர் தட்டி எழுப்பி நீதான் பிரதமர் என்று சொன்னார். அப்பொழுதுதான் கலைஞரை கேட்டார்கள், ஏன் இப்படி எல்லாம் அலைகிறோம்? கலைஞர் அவர்களே, நீங்களே இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக வந்துவிட வேண்டும் என்று அத்தனை பேரும் சொன்னார். கட்சியை வைத்து தான் வளர்வதாக இருந்தால் அன்றைக்கு அவர் ஒத்துக்கொண்டு ராஷ்டிரபதி பவனிலே உட்கார்ந்து ஒரு நாள் அயர்லாந்திலே, மறுநாள் ஜப்பானிலே, 3 நாள் அமெரிக்க நாட்டிலே என்று பவனி வந்திருக்கிறார். அப்பொழுது சொன்னார், எனக்கு அந்த பதவி தேவையில்லை,
என் உயரம் எனக்கு தெரியும். நான் பதவிக்காக அரசியலுக்கு வந்தவர் அல்ல, என் இன மக்களுக்காக நான் அரசியலுக்கு வந்தவர். எங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்காக நான் பாடுபட செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. என் மொழி காற்ற வேண்டிய வேலை இருக்கிறது. எனவே எனக்கு தேவையில்லை என்று தலைவர் அவர்கள் இல்லை என்று சொன்னவர்கள்தான் தேவகவுடா வந்தார்கள், பிறகு குஜரால், கடைசியில் வாஜ்பாய். ஆக இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய பிரம்மா, பிரதமர்களை உருவாக்கிய சிருஷ்டிகர்த்தா நம்முடைய தலைவர் அவர்கள். இவையெல்லாம் நான் சொல்றதல்ல, வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிற உரிமை. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுடைய படித்திருக்கிறேன். ஆனால் இன்னும் என்னை பிரமிக்க வைக்கிற ஒரு பெரும் தலைவர், மாபெரும் இதயம் இந்த தலைவர் மட்டும்தான். அந்த தலைவர் பல்லாண்டு காலம் இன்னும் வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அடுத்த முறை ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டும். காரணம், நாடு இருண்டு கிடக்கிறது, கோமாளித்தனம் நடக்கிறது. முதலமைச்சர் என்கிறவன் பைத்தியக்காரனை போல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ரூம் எங்கே என்று தேடி பார்த்தால் இந்த ரூமுக்கு டேப் சுத்தி இருக்கிறான். சுத்தி முதலமைச்சருடைய அறைக்கு டேப் சுத்தி சீல் வைத்திருக்கிறான். எங்கடா சீஃப் மினிஸ்டர் என்று கேட்டால் பைனான்ஸ் ரூமிலே ஒண்டி கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு போனால் முதலமைச்சர் ரூமிலே தங்குவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு கேலிக்குரியமான ஒரு அற்பத்தனமான ஆட்சி, இதை விட கேவலமான ஆட்சி உலகத்திலே வேறு எங்கும் இல்லை. பத்திரிகை நண்பர்களே, எங்களை தாக்கி எழுதுகிறீர்களே, இவையெல்லாம் ஒரு நாள் எழுதக்கூடாதா இந்த நாட்டுக்கு? எங்களுடைய தேர்தல் ஆ ஊ என்று எழுதுகிறீர்களே, இதில் யார் போனால் என்ன, யார் வந்தால் என்ன, எங்களுக்கு எல்லாம் கலைஞருடைய தம்பிகள் தானே. எங்களை விட்டு விட்டு இந்த நாடு கெட்டுக் கொண்டிருக்கிறது. கையெடுத்து கும்பிடுகிறேன், தயவு செய்து இந்த நாட்டை காப்பாற்றுங்கள்.